தினமும் காலை குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை வழிபட்டு விட்டு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உலர் திராட்சையை அளிக்க வேண்டும். இப்படி செய்து வருவதன் மூலம் உங்களின் அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையும். இதை செய்ய முடியாதவர்கள் காலையில் புதிதாக வெள்ளை சோறு வடித்து நாம் சாப்பிடுவதற்கு முன் அதில் எள் சிறிதளவு கலந்து காகத்திற்கு அளித்து காகம் சாப்பிட்ட பின் நாம் சாப்பிட்டு வரலாம். இதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் பனி போல விலகும். காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானின் அருள் மட்டும் அல்லாது நம் முன்னோர்களின் ஆசியும் நமக்கு கிடைத்து வாழ்வில் முன்னேற உதவும். மறைந்த முன்னோர்கள் பித்ருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். கால்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதன் மூலம் சனி பகவானின் மனதை குளிர்விக்க முடியும். கஷ்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.